டேய் ஜெயச்சந்திரா, குளிச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு பேசாம வீட்லயே இரு. இன்னைக்கு ஒன்னும் அரிசி மண்டிக்கெல்லாம் போக வேண்டாம். வேலையெல்லாம் அப்பா பாத்துப்பாரு. அப்புறம் அந்த பழனி மாணிக்க ஊத்தி கொடுத்தான், அவன் ஊத்தி கொடுத்தான், இவன் ஊத்தி கொடுத்தான்னு குடிச்ச. இனிமே நீ குடிச்சிட்டு வந்த கொன்னே போட்டுருவேன். இப்ப தலைமுழுகிறல்ல, இதோட எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்கணும். சரியா? சரிம்மா. நீ கங்காவை விரும்புறேன்னு தெரிஞ்ச உடனே உங்க அப்பா எப்படி குதிச்சாரு, ஐயாவை எப்படி திட்டினாரு, எல்லார் கையில காலையும் விழுந்து நான் சம்மதிக்க வச்சிருக்கேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன? அம்மா அம்மா, நீ குளிச்சிட்டு வா, நான் போய் என்னன்னு கேக்குறேன். சரிம்மா. அம்மா அம்மா. என்னடி, என்ன திடீர்னு வந்திருக்க? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? மான மரியாதை விட்டுட்டு எதுக்கு வாழணும்? ஏண்டி வந்தது வராததுமா குதிக்கிற? அம்மா, அந்த கங்கா யாரு? ஏதோ எங்க அண்ணன் ஆசைப்பட்டுச்சுன்னு வில்லு மாதிரி இருந்த எங்க அப்பாவை வளைச்சு அவளை பொண்ணு கேட்க வச்ச. பத்தாததுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நடு ரோட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் அடிச்சவ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்ன அடிப்பா, என்ன அடிப்பா, எங்க அப்பாவே அடிப்பா. இப்படி ஒருத்தர் தேவையா? எந்த இடத்துல வச்சு எங்க அண்ணனை கை நீட்டி அடிச்சாலோ அதே இடத்துல வச்சு அவ எங்க அண்ணன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இந்த கல்யாணம். இல்லனா வேணான்னு சொல்லிடு. நிறுத்துடி. உங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? நடு ரோட்ல தண்ணியை போட்டுட்டு கங்கா கையை பிடிச்சு இழுத்துருக்கான். சும்மா இருந்த அண்ணனுக்கு அந்த பழனி மாணிக்க தண்ணியை ஊத்தி கொடுத்து உசுப்பேத்தி விட்டுருக்கான். ஏதோ போதையில கையை பிடிச்சு இழுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி அண்ணன் அப்படி நடந்திருக்கா? அப்படியே பண்ணிருந்தாலும் ஒண்ணு உன்கிட்ட சொல்லிருக்கணும், இல்ல ஐயா கிட்ட சொல்லிருக்கணும். ரெண்டையும் செய்யாம எவ்வளவு திமிரா நடந்திருக்கா. எங்க அண்ணனை அடிச்சவளை என்னால அநியாயம் ஏத்துக்க முடியாது. இளவஞ்சி கேக்குறது நியாயம் தானே? ஏ மங்க, என்னத்து நீ நியாயத்தை கண்ட? நீ ஒரு குடும்பத்தை கலைக்கிறியே, இது நியாயமா? ஏதோ இளவஞ்சி கங்கா மேல கோவத்துல பேசினா அதுல நீ வேற எதுக்கு ஒத்து ஊதுற? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நீ ஊதி பெருசாக்காத. ஏண்டி இளவஞ்சி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே உங்க அண்ணனை கங்கா அடிச்சதுக்கு வருத்தப்படுறியா, இல்ல இதையே சாக்கா வச்சு இந்த நிச்சயத்தை நிறுத்த முடியலையேன்னு நீ வருத்தப்படுறியா? நீ ஏன் வயிற்றுல பிறந்தவளாச்சே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ உன் அண்ணன் மேல வச்ச பாசத்தினால வரல, கலகம் பண்ண வந்திருக்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அம்மா, இளவஞ்சி, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. நீ மறுபடியும் குடும்பத்துல குழப்பம் பண்ணாத. ஓஹோ, நான் கலகக்காரி, குடும்பத்துல குழப்பம் பண்றவ. அந்த கங்கா ரொம்ப நல்லவளா? என்ன? அதான் ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிட்டு வந்திருக்க. நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்திருந்தா உன்னை அடிச்சவ கைய முறிச்சிருக்க வேணா? உன் கண்ணத்துல அரைஞ்சதுக்கு பரிசா நீ பரிசு போட போறியா? போ, மான ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு அந்த கங்காக்கு புடவை தோச்சு இளவஞ்சி! அடிக்கிறியா? என்ன அடிப்பியா? எங்க அடி பாப்பா. ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு என்ன அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறியா? உனக்கு அந்த கங்கா மேல அவ்வளவு போக வந்துருச்சா? அவளுக்காக என்ன அடிக்க வரல? பாத்துறலாம். உனக்கு அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாத்துறேன். வாக்கா. அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறா? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறா. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. சுப்பையா தம்பி, என்னங்க தம்பி? போய் வாட்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. ஹலோ, எஸ் செல்வக்கண்ணன். சொல்லுங்க சார். அப்படியா? எப்ப நடந்துச்சு? இப்போ மீட்டிங் எத்தனை மணிக்கு சார்? 10:30. ஓகே சார், நிச்சயமா வந்துடுறேன். பையன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாரு. நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. சந்தோஷம் இருக்காதா? அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நிச்சயம் பண்ண போறோம்ல. சரி கற்பகம், இப்போ நம்ம சீக்கிரம் போனாதான் புடவை எடுத்துக்கிட்டு வழியில வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நல்ல நேரத்துக்குள்ளர ஐயா வீட்டுக்கு போக முடியும். போலாம். சரிங்க.
என்னங்க தம்பி? ம். என்ன செல்வா, புறப்படலாமா? சாரிப்பா, என்னால வர முடியாது. ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கா, உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் வந்தது. என்னடா இப்படி சொல்ற? ஏதாவது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி பெர்மிஷன் போடேன்டா. முடியாதுமா, அடுத்த வாரம் சிஎம் ட்ரிச்சிக்கு வராரு. நிறைய ஸ்கீம்ஸ் வேற அனௌன்ஸ் பண்ண போறாரு. அப்பா, பெரியவங்க நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. பொண்ணு தானே ஏற்கனவே பார்த்துட்டேனே, அதனால நீங்க போயிட்டு வாங்கப்பா. இல்ல செல்வா, நிச்சயம் நடக்கும் போது நீ கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன் செல்வா, இல்லனா நீ ஃப்ரீயா இருக்க இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. இல்லப்பா, நீங்க ஊர்ல இருந்து வராததுனால ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இனிமையும் தள்ளி போட வேண்டாம். ஆமாங்க, அடுத்த நல்ல நாள் வர வரைக்கும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? நாம எடுத்த நல்ல காரியத்தை உடனே முடிக்கிறதா நல்லது. செல்வா வரலைனாலும் பரவாயில்லைங்க, நாம போயிட்டு வந்துடலாம். ஆமாப்பா, நீங்க போயிட்டு வாங்க. ஒருவேளை எனக்கு மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நானும் வரதுக்கு ட்ரை பண்றேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். கற்பகம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? அவன் டியூட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு விரும்புறான், கொடுக்கட்டும். நல்லா இருக்கான்னு பாருமா. நல்லா இருக்கத்த. என்ன நீ மருமகளுக்கு இப்பவே அலங்காரம் பண்ணி பாக்குறீங்களா? ஆமா நீ, இப்பவே நம்ம ஆசையை தீர்த்துக்கணும். என் மருமக கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் பக்கத்துல போக முடியுமா நீ? என்ன மருமகளே, நான் சொல்றது சரிதானே? என்னத்த நீங்க? அண்ணி, உங்க அண்ணன் இப்ப வந்துருவாரு. வந்த உடனே நம்ம கிளம்பலாம். ஆமா, குலசேகர அண்ணன் ஏன் வரல? அதை ஏன் அண்ணி கேக்குறீங்க? பொம்பளைங்க புடவை எடுக்க போற இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு வரலன்ட்டாரு. என்ன எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? வாடி அம்மா மங்க, இங்க எங்க வந்த? என்னக்கா இப்படி சலிச்சுக்கிறீங்க? நம்ம கங்காவுக்கு புடவை எடுக்க போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ, உனக்கு ஏண்டி கையும் ஓடல காலும் ஓடல? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? கங்கா யாரு? எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு புடவை எடுக்கும் போது நான் இல்லாமலா? நீ இல்லாம போயிடுவோமா? உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்னக்கா இப்படி சிரிக்கிறீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, கங்காவுக்கு என்ன கலர்ல புடவை எடுத்தா பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். ஆமாடி, உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னை விட உன் பையனை சொன்னாலும் பொருந்தும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் தான் கங்கா கூடவே இருக்கான். அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு அவனுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா, இவளுக்கு ஏதாவது நல்லது நடந்தா அவன் உண்மையிலேயே சந்தோஷப்படுவான். உன்ன மாதிரி இல்ல. ஆமாக்கா, என் பிள்ளைக்கு கற்பூர புத்தி, மகா கெட்டிக்கார. கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். கங்கா கலெக்டர் ஆகட்டும், அவளுக்கு நீ துணையாருன்னு சொல்லிட்டேன். ஏண்டி, உன் புள்ள விஸ்வா 7ஆம் கிளாஸ்லயே 5 தடவை ஃபெயிலு. அவனுக்கு போய் கற்பூர புத்திங்கிற? ஊரெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு திரியறியா? அடியேடி போய் சொல்லிட்டு திரியற? அதை விடுங்கக்கா, இப்போ இதுவா முக்கியம். கங்கா கலெக்டர் ஆக போறா, பெரிய இடத்து பொண்ணு. என்ன மாதிரி புடவை எடுக்க போறீங்க? என்ன விலையில? 1 லட்சத்துக்கு குறையாம எடுக்கலான்னு இருக்கேன். 1 லட்சமா? ஐயோ, இது எப்படி விடக்கூடாது. என்னடி ஏதோ யோசிக்கிற? ஒண்ணு இல்லக்கா, சும்மா எங்க கங்காவுக்கு 1 லட்சம்ங்கிறது ரொம்ப குறைவுதான். அதுக்கு மேல கூட வாங்கலாம். இளவஞ்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. எப்படியாவது சொல்லிடணுமே. கங்கா 1 லட்சம் ரூபாய்க்கு புடவைன்னு சொன்ன உடனே அவளுக்கு பொறுக்கல. அதான் மனசுக்குள்ளேயே பொறுமுறா. அக்கா, இளவஞ்சி எங்க காணோம்? அவளை ஏண்டி கேக்குற? சும்மாதான் கேட்டேன். அவ வரல. ஏன் வரல? அவளை தாண்டி கேட்கணும். இல்லக்கா, நாத்தனார் வராம எப்படி? முறையே இல்லையே. நாத்தனார் எடுக்கிற புடவைதான் கங்கா கட்டணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாக்கா? நல்ல வேளை நான் வந்தேன். நீங்களே கிளம்புங்க, நான் இளவஞ்சியை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணி, மங்க ஒரு பொறாமக்காரி. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இளவஞ்சி மனசை கெடுத்ததே இந்த மங்க தான். 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுக்க போறீங்க?
இருங்க, இளவஞ்சிய கூட்டிட்டு வரேன். 1000 ரூபாய்க்கு புடவை எடுக்க வைக்கிறேன். நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நானும் கங்காவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ அங்க அக்காவும் இளவஞ்சியும் வந்திருந்தாங்க. இளவஞ்சிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுதலுக்காக அவங்க வந்ததா சொன்னாங்க. ஆமா அண்ணி, அது ஒண்ணுதான் குறை. எனக்கு என் மனசுல முள்ளா கிடந்து குத்துது. என்ன நீ ஏன் கவலைப்படுறீங்க? இளவஞ்சிக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருஷம் தானே ஆகுது. இன்னும் நிறைய வயசு இருக்குல்ல. நம்ம ஊர் சந்தான கிருஷ்ணன் கோவில்ல நீங்க மனசார வேண்டிக்கங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எங்கெங்க இருந்தோ வராங்க. நீங்க ஒரு தடவை இளவஞ்சியை கூட்டிட்டு போங்க, கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும். நான் கூட அவளுக்காக வேண்டிக்கிறேன். நீ அண்ணி, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. பக்கத்துல வந்து பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க அருமையே தெரியுது. உங்க நல்ல குணம் தெரியாம என் வீட்டுக்காரோட சேர்ந்துக்கிட்டு நானும் சில விஷயங்கள்ல உங்களை தப்பாவே நினைச்சிட்டேன். அண்ணி, பழச எல்லாத்தையும் மறந்துருங்க, நல்லதை மட்டுமே நினைப்போம். மத்திய தொகுப்பு திட்டத்துல ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து பொதுமக்களுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு உடனடியா தகவல் வேணும். கங்கா, என்னம்மா பெரியவங்களா கிளம்பியாச்சுமா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இல்லம்மா, ஒரு முக்கியமான போனு, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உன் முகம் இப்படி படபடப்பா இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. சந்தோஷமா இருக்கணுமா? சொந்தக்காரங்களாம் வருவாங்கல்ல, நிச்சய புடவை எடுக்கும் போது யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. சரிம்மா. சீக்கிரம் வா. சார், அந்த செக்யூரிட்டி. ஒன் செகண்ட். ஹலோ. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட பேசணும். எனக்கு அப்பாவும் அம்மாவும் நிச்சயதார்த்த புடவை எடுத்துட்டு உன்னை பொண்ணு கேட்க வந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா பேசலாம். ஐயோ இல்ல. சாரி, கண்டினியூ. கங்கா, கிளம்பிட்டியாம்மா? வந்துட்டேம்மா. ஏன் கங்கா, கல்யாண பொண்ணு ஒண்ணு கலகலன்னு இருப்பா, இல்ல வெக்கத்தோடு இருப்பா. நீ என்னடா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க? ஆமாம்மா, ஏன் என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லப்பா. புரியுதுமா, கல்யாணம் ஆயிட்டு அம்மா அப்பா விட்டு பிரியணுமேனு யோசிக்கிறியா? அந்த கவலை உனக்கு வரவே வராது. உங்க அம்மா என் சொந்தத்துல மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உனக்கு வசதியா போச்சு. நீ என்ன வேற வீட்டுக்கா மருமகளா போற? என் தங்கச்சி வீட்டுக்கு தானே, ஒருத்தர் அடிக்கடி பார்த்துக்கலாம். நீ வேணா சொல்லு, டேய் ஜெயச்சந்திரா, நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துடுறான்னு சொன்னா இருந்துட போறான். இதுக்கெல்லாம் போய் பெருசா யோசிச்சுக்கிட்டு. கங்கா, டவுன்ல முக்கியமா சொல்ல வேண்டிய ஆளு என் நண்பர் ரத்னவேலு. அவனை அவசியம் நேர்ல பார்த்து சொல்லணும். அவன் மகன் தான் செல்வக்கண்ண, கலெக்டரா இருக்கான, தஞ்சாவூர் கலெக்டரா. அவனையும் கூப்பிடணுமா? புடவை எடுத்தோன்னு ஞாபகப்படுத்து. என்னம்மா அப்பா முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க, அமைதியாவே இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. என்ன கங்கா, பெரியம்மாவும் புடவை எடுக்க வரணும்னு ஆசைப்பட்டேன்,
அவங்க வரலன்னு வருத்தமா? அண்ணி, நான் நேர்ல போய் கூப்பிட்டேன். நிச்சய புடவை எடுக்க நாத்தனார் தான் வரணும், நான் இளவஞ்சி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்னம்மா சுந்தரவல்லியும் அவசியம் வரணும்னு சொன்னா சொல்லு, ஒரு போனை போட்டு நேரா ஜவுளி கடைக்கு வர சொல்லிடுறேன். வேணாப்பா, அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். கடைசி வரைக்கும் கலெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லவே முடியலையே. இப்ப என்ன செய்யறது? இளவஞ்சி, இளவஞ்சி. வாக்கா. ஏய், என்னடி இது? நீ துணிதான் துவைச்சிட்டு இருக்க? வீட்டுல வேலைக்காரங்க இல்ல? என் புருஷன் துணிய நான் துவைக்கிறதுல என்னக்கா தப்பு இருக்கு? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு, மத்த விஷயத்துல கோட்டை விட்டுரு. புரியுதுக்கா, நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது. அந்த கங்காவுக்கு நம்ம சொந்தத்திலேயே மாப்பிள்ளை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சோம். கடைசியில நான் பிறந்த வீட்டுக்கே மருமகளா ஆக போறோம். அதுக்காக உன் மனசு தளர விட்டுறாத. ஜெயச்சந்திர கங்கா கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். கல்யாணமே நின்னு போயிடும். எத்தனை படத்துல பாத்துருக்கோம். விடக்கூடாதுடி, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணுவோம்க்கா. ஆனா நான் நினைச்சே பாக்கலக்கா. என் அண்ணன் எனக்கு வில்லன் ஆயிட்டா. நான் பொம்பளை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுக்கா? யாருடி வா? பாஞ்சாலி சபதம் பாரதி யுத்தம் நடந்துச்சு. கூலி சபதம் ராம காட்டுக்கு போனா. இளவஞ்சி, நீ சபதம் போட்ட கங்கா கல்யாணம் நடக்கவே நடக்காது. அக்கா, உங்க தலையில அடிச்சு சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் மட்டும் நின்னுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காசு மாலை போடுறேன்க்கா. ஏற்கனவே பட்டு புடவை சொல்லிருக்கேன், அதை மறந்துடாத. இத பாரு இளவஞ்சி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரு குடும்பம் கெட்டு போகணும்னு நினைச்சேன், என் கண்ணு முன்னாடியே கெட்டு போயிடும். கங்கா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன். நடக்குமா? நடக்கவே நடக்காது. நீயும் பார்க்க தானே போற. அது சரி, உன்னை புடவை எடுக்க கூப்பிட்டாங்களா? நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே, ஏன்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, சரி. உன் வீட்டு பணம் எல்லாம் கொள்ள போக போகுது, பரவாயில்லையா? இத பாருடி, உங்க அம்மா கங்காவுக்கு ₹1,00,000 புடவை எடுக்க போறாங்களாம். இது நியாயமா? கடவுளுக்கு எடுக்குமா? என்ன, அந்த கங்காவுக்கு 1,00,000 புடவையா? இப்போ உனக்கு வயிறு எரியுதுல்ல? இத பாரு இளவஞ்சி, நாத்தனாருங்கிற முறையில நீதான் புடவை எடுத்து கொடுக்கணும். ஒரு 1000க்கோ 2000க்கோ புடவை எடுத்து கொடுப்போம், யாரும் தடுக்க முடியாது.